வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து இப்போ ஒரு வேலையாக ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அப்போ வந்து நான் வந்து வடைப்பாவ பார்த்தேன். அங்கே வந்து வடைப்பாவ வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. நான் மகாராஷ்டிராவுக்கு ஒரு தடவை போயிருந்தேன். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி. அங்கே வந்து வடைப்பாவ வந்து ஒரு 2 வடைப்பாவ ரூ. 10 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து அந்த ஃபஸ்ட் டைம் அப்படி சாப்பிட்றேன் நான். எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு வந்து வடைப்பாவுனா ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் வந்து அங்கேயும் கொஞ்ச நாள் இருந்தோம். ஒரு வாரமோ என்னமோ இருந்தோம். அப்போது வடைப்பாவு தான் என்னோடய சாப்பாடே, வடைப்பாவு தான் அப்படின்ற மாதிரி நான் வடைப்பாவ வந்து அதிகமாக இஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ நேற்று நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போகும்போது வடைப்பாவ பார்க்கவும் எனக்கு வடைப்பாவ சாப்பிட்ணுன்னு ஆசை ஆயிடுச்சு. ஸோ அதனால் வீட்லேயே நம்ம வடைப்பாவ எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தப்ப அதேமாதிரி பார்த்து ரெடி பண்ணியாச்சு. ஓகே, வடைப்பாவ மட்டும் தான் பிளானிங்கில் இருந்தது. இது வந்து என்னோடய ஒய்ஃபு. அப்புறம் வந்து இது என்ன உருளைக்கிழங்க வச்சு பஜ்ஜி சட்னி செஞ்சுட்டாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு 6 வடைப்பாவ் இதுவே வயிறு ஃபுல்லாகிடும். இது வந்து வச்சுருக்காங்க, சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவோம். இது 2ல மிளகாய் இருக்குது, இது உள்ளெல்லாம் மிளகாய் இருக்குது. மிளகாய் வந்து இதுக்கு வந்து நீட்டு மிளகாய் தான் இருக்கும். மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து குண்டு மிளகாய் தான் வாங்கிட்டு வந்தேன். இது கொஞ்சம் காரமாகவே இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. வாங்க சாப்பிடலாம். இது பார்க்க பர்கர் மாதிரியே இருக்கும். ஓகே. டேஸ்ட் வந்து அதே மாதிரியே இருக்குது. ஸோ இந்த பன்னு வந்து இனிப்பு இல்லாமல் வருமோ என்னமோ தெரில. இது வந்து இனிப்போடு இருக்குது லைட்டாக பன்னு. நம்ம வந்து பேக்கரியில் வந்து இப்படி இனிப்பு இல்லாமல் வாங்கி நம்ம செய்யணும். அந்த வடையெல்லாம் சூப்பராக இருக்கலாம். இதுக்கு பேர் பாம்பே வடைப்பாவ். வடையெல்லாம் உள்ள டேஸ்ட் அப்படியே இருக்குது. சால்ட் உப்பு எடுத்துகிட்டு வா. இந்த மிளகாய் சால்ட் உப்பு போடுவாங்க. எடுத்துகிட்டு வையேன். தூள் உப்பு போட்டு அப்படியே பரட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் மிளகாய் அப்படியே விட்டுட்டேன். வடைப்பாவ் சட்னி நல்லா இருக்குமா? மிளகாய் பிஞ்சு போச்சு. உண்மையிலே சொல்கிறேன், வடைப்பாவ் எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நீங்கள் தேடி பார்த்துட்டு அதே மாதிரி வடைப்பாவ் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து வடைப்பாவ் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். வடைப்பாவ் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இனிமேல் வீட்லேயே வாங்கி கொடுத்து எல்லாம் நான் செஞ்சேன். உங்கள் அக்காலாம் சாப்பிடுவாங்க இது? அவங்க எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டது கிடையாது.
ட்ரை பண்ணி கொடுப்போம், பிடிச்சா சாப்பிட்டோம். அப்போ வந்து செஞ்சு தரலாம். ம் அவங்களுக்கு பஜ்ஜி சாப்பிடவே இல்லை, சட்னி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பிடுவேன், கவலைப்படாது. நான் எல்லாம் டைம் இதுவானாலும் பரவாயில்லன்னு செஞ்சு வச்சா பர்கர் தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வடப்பா தான் உனக்கு, அதுதான் மெயினாக இது சாப்பிடு. பர்கர் இல்லடி, வடப்பா, சாரி தெரியாமல் சொல்லிட்டே விடு, அதையே பிடிச்சிக்காதே. அங்கே சாப்பிட்டியா? அதுக்கு இந்த இங்கே நல்லா இருக்குல்ல, வீட்டில் டேஸ்டா? இதை விட டேஸ்ட்டாக மகாராஷ்டிராவில் தான் கொடுக்க முடியும். பாம்பே. சரி விட, அவங்க டேஸ்ட் நம்ம கொடுக்க முடியாது, நம்ம அளவுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். அவங்க இன்னும் அதுக்குள்ள சட்னி, அவங்க அவங்க ஏதோ மசாலா ரெடி பண்ணி சட்னி மாதிரி பண்ணுவாங்க. நம்ம இந்த சட்னி தொட்டுக்குவோம். நீ ஆசைப்பட்ட மாதிரி பஜ்ஜி சாப்பிட்றேன். சூப்பராக இருக்கு. குடிச்சனப்ப உனக்கு பஜ்ஜியோட வடப்பா முடிஞ்சு போச்சு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. இஷ்டமாக சாப்பிட்றோன்னா அது டேஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். நீ வந்து மகாராஷ்டிரா ஃபுட்டு இஷ்டப்பட்டுருக்க, தமிழ்நாட்டுக்கு அங்கே நம்ம டெக்கரேஷன் பண்ணும்போது கர்நாடகாவில் மட்டும்தான் கிடைக்கும், இங்கே கிடைக்காது. அந்த வடை ஆறிடுச்சு. அங்கே இன்னும் இல்லைடா, இதுடா இது ஆறிடுச்சு, அங்கே சூடாக கொடுப்பாங்க. டெக்கரேஷன் பண்ண நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டேன், அவசரப்படுற. சரி சொல்லு. நம்ம டெக்கரேஷன் பண்ணோம்ல, அப்போ வந்து வடை ஆறிடுச்சு. இதுவே சூடாக சாப்பிட்ட இன்னொரு டேஸ்ட் இருக்கும். ஆமாம், பன்னோட எடுத்து வச்சு சூடு பண்ணுவாங்க. சட்னி தொட்டு சாப்பிட்டு அது டேஸ்ட் நல்லா இருக்குப்பா. இப்போ அவ்வளோதான், இந்த பர்க்கு நீ சாப்பிட்ரு. உன் கூட சேர்ந்து நான் பர்க்கு வடப்பா நீ சாப்பிட்ரு. யாரோட சேர்ந்து இது வேறு அது ஃபுல்லாகிடுச்சு.
வாழைக்காய் பஜ்ஜினா இன்னும் நல்லா இருக்கும். அப்பா உனக்காக 3 பஜ்ஜி சாப்பிட்றப்பா. இப்போ திருப்பி உனக்கு 4 பஜ்ஜி சாப்பிட்டேன். நீ செஞ்சு வச்சு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல. ஆனால் இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. நான் இப்போ சாப்பிட்டுருக்கேன். சரியா? ம் ம் ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பெஷலாகவே வீட்டிலே ரெடி பண்ண வடைப்பாவ், பாம்பே வடைப்பாவ். இது வந்து உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னும் என்ன வடை வந்து ஆறிடுச்சு. சூடாக சாப்பிட்டா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் வந்து நான் வந்து மிஸ் பண்ணுறேன். மகாராஷ்டிரா வடைப்பாவை மிஸ் பண்ணுறேன். அப்ப அங்கேயே போயிட்டு வா, போ. போவோம். ஒரு நாள் போவோம். ஓகே. இந்த ஒரு வடைப்பாவை வந்து வடை சாப்பிட்டதுனால என்னால் சாப்பிட முடியல. வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஏன்னா ஃபுல் வந்து பன்னு வடை ஒரு 5 சாப்பிட்டேன். பெருசு. எங்கள் வடைப்பாவை வந்து இதில் பாதி தான் இருக்கும். பாம்பே அங்கே மகாராஷ்டிரா சைடு வந்து இதில் பாதி தான் இருக்கும். நிறைய இடத்துல ஒவ்வொரு சைஸ் இருக்கும். நான் சாப்பிட்டது வந்து தள்ளுவண்டி கடை அந்த மாதிரி கடையில் தான் நான் சாப்பிட்டது. அங்கே வந்து சின்னதாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நாளைக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட்டாக வரும் வீடியோ. தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.